Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு பாத்தீங்களா நீங்க? மரண மாசு ப்ரோ. நாங்கெல்லாம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அண்ணனோட சைனோட பிளாஸ்ட் அப்படின்னு சும்மா எல்லாம் சொல்லல. நோ எப்படியாவது ஜெயிச்சுன்னா ஊர் ஃபுல்லா பஞ்சாயத்து எடுத்து வச்சிருக்கிறோம், நீ ஜெயிக்கல எங்களை போட்டானுங்க அப்படின்றதுல. ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு எங்களுக்கு வேற என்ன வேணும் அண்ணனோட படத்துல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கைக்கெல்லாம் நடுங்கிட்டே இருக்கும். அந்த செட்டுக்குள்ள ஒரு 500 பேர் அந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டாலே ஜெயிச்சிடலான்னு தான் எனக்கு ஒரு தாட் இருந்தது. அண்ட் வினோத் சார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு. வாங்க அருண் சார்னு தான் சொல்லுவார். விஜயனா he was like, ஏன்னா I have never won any awards anywhere. இது வரைக்கும் நான் 15 years இருந்தாலுமே ரெக்கக்னைசபிள் அவார்ட்ஸ்னு இது வரைக்கும் நான் எதுவுமே வின் பண்ணதில்லை. அண்ணா ஜஸ்ட் ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுத்து சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க பிரதர், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, யூ கோன் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு பாருங்க. நான் அப்போ பறந்தவன் தான் ப்ரோ. நான் அப்போவே ஃபோனை போட்டு வீட்டில் சொல்லி இப்படி சொல்லிட்டாரு அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு. நாங்க பார்த்ததே 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படின்னா கட் பண்ண போர்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு? இப்போ ஐ ஹர்ட் அந்த அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, ஸோ அது இன்னும் ஃபன்னா இருக்கும். ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஷோ இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட். இவரை மாதிரி ஒரு ட்ரெயினர் நம்மளுக்கு அமைய மாட்டாங்களோ, இனிமேட் நம்ம வருத்தப்படுவோம், ஏங்குவோம். ஆனால் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் பயங்கர வைரல். இவரோட நடிப்பு பயங்கரமாக பேசப்படும். நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாருப்பா. எது உண்மை அப்படின்றதுமே இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். தப்புனாலுமே கண்டிக்கக்கூடியவர் தான். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசலாம். அருண் பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நான் இதை ஆட் பண்ணாமல் விட்டேன். தாவேக்கு ஆதரவாளர்னு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய தெளிவான விளக்கங்கள். யார் அவதூறு சர்ச்சை பரப்புனாலும் முதல் குரல் உங்களோட தான் இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஜனநாயகன் ஆக்டராக நிறைய கேள்விகள் இருக்குது, அது முன்னே வச்சுறேன். இந்த கேரக்டருக்கு இவர் விட்ட ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த மீசையை வச்சுக்கிட்டு தளபதிக்கிட்டேயே ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட ஒரு கதாபாத்திரம் செம்மையாக இருந்தது. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இது நீங்கள் சொல்லும் போது அதை கேட்கும் போது அந்த எஃபர்ட் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சம்பளம் அப்படின்னா இந்த பாராட்டு தான். ஓகே, இதுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். எனக்கு ஒரு 25 days டைம் கொடுத்தாரு வினோத் சார் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அப்போ கொஞ்சம் லீனாக இருந்தேன். ஸோ நானே சார் நான் கொஞ்சம் பல்க் பண்ணிக்கிறேன், தாடி ஷேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஆக்சுவலாக தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒரு பியர்ட் லுக்கில் தான் இருப்பார் அந்த ட்ரெயினரு. ஸோ நான் ஷேவ் பண்ணிக்கிறேன், மீசை பெருசாக வச்சுக்கிறேன்னு சார்கிட்ட சில சஜஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சார் கேவ் மீ அ க்ரீன் சிக்னல். நீங்கள் என்ன பண்ணணும்னாலும் பண்ணுங்க சார், யூ ஹேவ் ஆல் த ஃப்ரீடம்ட்டார். எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு மூவியே அண்ணனோட. ஓகே, ஸோ என்னதான் 15-20 years ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டெலிவிஷனில் இருந்தாலும் நம்ம ஏதாவது சின்ன சின்ன படங்கள் பண்ணிவிட்டு A to B C to D அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சினிமாவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு பெரிய படம் போனால் அது வேறு. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு அளவில் இருக்கும். இது திடீர்னு கண்ணை கட்டி அப்படியே இவ்வளோ பெரிய அமேசான் காடுக்குள்ளே விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த ப்ரெஷர் இப்போ அப்படியே படன்னு பைலிங். எனக்கு ஒரு அந்த 25 daysமே எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் பிரதர். எப்படி பண்ணிடணும். எனக்கு டயலாக் தெரியாது, அந்த சீக்வன்ஸ் தெரியாது. எனக்கு முதல்ல அது ரீமேக் தான்றது முதல்ல தெரியாது. ஓகே, ஸோ ஒரு ட்ரெயினர்ன்ற ஆர்மி ட்ரெயினர், ரிட்டையர்டு ஆர்மி ட்ரெயினர்ன்ற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி த சேம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வினோத் சார் கைடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மரண ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டோன்னா ஐம் அ லூசர் அப்படின்னு என்ன நானே இந்த ஆனந்தராஜ் கண்ணாடியில் துப்பிப்பாரு, தோத்துட்டே இருக்கேடாங்கிற மாதிரி. ஸோ ஐ கேனாட் லெட் திஸ் கோ. இது அதுவாக கூப்பிட்டு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குதுன்னா இந்த கேரக்டரை யார் வேணா பண்ணியிருக்கலாம். இது அண்ணாவோட லாஸ்ட் மூவி, வினோத் சாரோட டைரக்ஷன், த பிக்கெஸ்ட் மூவி ஆஃப் த கண்ட்ரி, ஆஃப் த வேர்ல்டுனே சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டரை யார் வேணா பண்ணியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வினோத் சாருக்கு என் மேல என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியல. ஐ ஷுட் நாட் லெட் ஹிம் டவுன் இல்லையா? ஒரு 1 more கூட போயிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். அதுக்காகவே நிறைய ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டேன்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கை கால்லாம் நடுங்கிட்டே இருக்கும் அந்த செட்டுக்குள்ள. ஒரு 500 பேர் அந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டாலே ஜெயிச்சிடலான்னு தான் எனக்கு ஒரு தாட் இருந்தது ப்ரோ. அண்ட் வினோத் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். வாங்க அருண் சார்னு தான் சொல்லுவார். சச் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன், சிம்பிள் ஃபோக், வெரி ஹம்பிள் இஸ். இப்படி இருக்கும்போது அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஃபியரியாலாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன் செட்டில். இன்னும் மேபி இது வந்து அந்த சின்ன சீக்வென்ஸாகவே இருந்தாலும் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. அண்ணாவோட திட்டுற மாதிரி இருந்துச்சு அண்ணாவை. ஸோ வந்து நான் அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. விமன் எல்லாருமே வந்து ஒரு 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 படி கீழே வச்சு தாழ்த்தி பேசுகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நானே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டு, ரிஹர்சல்லாம் எதுவும் இல்லை, மானிட்டர்லாம் எதுவும் இல்லை, பொசிஷன் மட்டும் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டு நான் வந்து அந்த you want me to prove you, I will prove you, you put the bag down, run ஆரம்பிச்சேன் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டட். நான் வந்து கம்மியாலாம் அப்படியே டாப் ஆஃப் த வாய்ஸ் கத்துனேன் லொக்கேஷன்லேயே. கத்தி அந்த பாடி லாங்குவேஜ் நடந்து வந்து கேமராமேன்ட்ட மட்டும் ஐ வில் பி வாக்கிங் எல்லாம் சொல்லி, ஸோ அந்த நடந்து வந்து ஐ ஜஸ்ட் ஓன்ட் இட் மை வே. அண்ட் எனக்கு வந்து வினோத் சார் ஹாப்பி, விஜயண்ணா ஹாப்பி. விஜயண்ணா வந்து ஹி வாஸ் லைக் அங்கேருந்து வந்து என்னை ஹக் பண்ணி, இதை நான் வந்து நான் 500 தடவை சொல்லியிருப்பேன், நான் இன்னும் 5000 தடவை சொல்லுவேன். மக்கள் எல்லாம் கமெண்ட்ல வந்து இதை கேட்டாச்சுடான்னு சொல்ற அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஐ ஹவ் நெவர் ஒன் எனி அவார்ட்ஸ் எனிவேர். இது வரைக்கும் நான் 15 இயர்ஸ் இருந்தாலுமே ரெக்கக்னைசபிள் அவார்ட்ஸ்னு இது வரைக்கும் நான் எதுவுமே வின் பண்ணதில்லை. அது எனக்கு அதை நான் வந்து பெருசாகவும் எடுத்துக்கிட்டது இல்லை. பட் என்ன பண்ணாலும் 100% பண்ணணுன்றது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ணா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுத்து சூப்பராக ஆக்ட் பண்ணிங்க பிரதர், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, யூ கோன் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னாரு. பாருங்க, நான் அப்போ பறந்தவன் தான் ப்ரோ. நான் அப்போவே ஃபோனை போட்டு வீட்டில் சொல்லி இப்படி சொல்லிட்டாரு அண்ணன், இப்படி சொல்லிட்டாரு. அங்கேயே நான் நின்று சொல்லிட்டேன், அண்ணே எனக்கு வந்து கை காலெல்லாம் அப்படியே அப்படியே பறக்கிறேன்னு. என்னோட தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, அசிஸ்டன்ட் தம்பிங்கெல்லாம், அவங்கலாம் இல்லைன்னா இதை போய் நான் சொன்னால் அவங்களே நம்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து சொல்கிறதுக்கு சாட்சிங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. நீங்கள் அவருக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லையா? சச் அ சூப்பர் ஸ்டார், சச் அன் டைனமிக் பர்சனாலிட்டி. அப்படி வந்து ஐம் நோபடி இல்லையா, ஐம் டெஃபினெட்லி நோபடி. எனக்கு வந்து அவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் பாராட்டினார் பாருங்க, அந்த மனசு தான் ப்ரோ. எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது பாருங்களேன். அன்னையிலேருந்து ஒரு 18 days ட்ராவல் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அப்படியே ஊசிங் அவுட். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அண்ணன். ஸோ தட் வாஸ் ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். ஐம் லிவிங் வித் இட், ஐம் என்ஜாயிங் இட். பயங்கர எனர்ஜியாக சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு தான். இல்லை நம்ம எவ்வளோ தான் ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்களாம் பயங்கரமான ஒரு ஆக்டர், 15 வருஷம் அப்படின்னு சாதாரண விஷயம். நீங்களே அப்படி போகும் பொழுது அந்த இடத்த நான் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டேன், இவ்வளோ தூரம் கவனமாக இருந்தேன்றீங்க. லைக் அவங்களுக்கு இப்போ சாரோட சைட்லேருந்து பார்க்கணும், சிஎம் சார் சைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நினச்சிருந்தா கடந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி என்ன எல்லாரையுமே அவர் நோட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம், இதுதான் சிஎம்மோட குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கலாங்க. டெஃபினட்டாக நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், அவர் வந்து தப்பு பண்ணுறாரோ, அவர் வந்து ஏன் இவருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க, ஏன் அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்லாம். யூனோ ஹீ இஸ் அ மேன் ஆஃப் பிளான்ஸ். அவர் பிளான் இல்லாமல் ஒருத்தரை பற்றி தரோவாக எக்ஸாமின் பண்ணாமலாம் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஆள் கிடையவே கிடையாது. அமைதியாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சிம்பிள் ஃபோக்காக இருப்பார். பட் அவர் மைண்டுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். அண்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜும் சரி, ஆக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப நார்மலாக இருப்பார் சார், ரொம்ப நார்மலாக இருப்பார். என்னடா அது விஜயண்ணா வந்துட்டாருன்னாங்க, எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு 10 பேருக்கு நடுவில் சும்மா அப்படியே நடந்து சீன் பேப்பர் படிச்சுட்டு அப்படியே அந்த கும்பலோட கும்பலாக சிம்பிள் ஃபோக், வெரி சிம்பிள், ஒரு பந்தா கிடையாது, ஒரு ஆட்டிடியூட் கிடையாது, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார், அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாரு. தோர்க்கா இருப்பாரா அப்படின்னா பக்கத்துல நின்றுட்டு இருந்திருப்பாரு, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படி இருப்பாரு. பட் அந்த சின்சியாரிட்டி இருக்கு பாருங்களேன். அவருக்கு வந்து இந்த சீன் அந்த டைலாக் எடுத்து அவ்வளோ படிக்கணும், அவ்வளோ மெனக்கடலாம் அவசியமே இல்லை. சும்மா ஒரு ஃப்ரேம்ல வந்தாலே ஒரு கரிஷ்மேட்டிக் மேஜிக் தான். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரீ பிளான் பண்றாரு. அந்த ஃப்ரேம்ல அந்த இப்போ சப்போஸ் அந்த அருவா வச்சு அந்த மீசி எப்படி பண்றாருன்னா அதை வந்து கிளீனா பிளான் பண்ணி அதுக்கான அருவா, அதுக்கான பொசிஷன், அதுக்கான ஆங்கிள், அவ்வளோ டீடைலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த என்டையர் டீம். ஓகே, சும்மாலாம் இல்லை ப்ரோ, சும்மா அப்படியே வந்து நின்று டைலாக் பேசுறதுலாம் இல்லை.
எந்த டயலாகை வந்து டாப் ஆங்கிளில் வைக்கலாம், எந்த டயலாகை வந்து பாட்டம் ஆங்கிளில் வைக்கலாம், எப்போ வந்து மூவ் பண்ணலாம், எப்போ வந்து ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கலான்னு 100 டிஸ்கஷன்ஸ் ஹேப்பனிங். இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம எல்லாருக்கும் அண்ணனை பார்க்கும்போது அப்படி கூஸ் பம்ஸ் ஆகி அப்படி கனெக்ட் ஆகுறோன்னா தேர் ஆல் பிளானிங் ஃபார் இட், ஒர்க்கிங் ஃபார் இட், 100% டெடிகேஷன். அப்புறம் நம்மலாம் யாரு துக்கடா அதை பார்த்து கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையா? எனக்கு மங்காத்தால வந்து வைபவ் வந்து அஜித் சார் அடிச்சிடுவார். அடிச்ச உடனே சார் சார் சாரி சார் சாரி சார், தியேட்டர்ல எல்லாரும் அவங்க படம் பார்க்கும் பொழுது அவங்க தான் சொன்னாங்க, எல்லாருமே என்ன திட்டாங்க சார் அப்படின்னு பல பேட்டிகளை இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு நடந்ததா? ஏன்னா ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நீங்க ஒரு அழகான பாண்டிங் அங்கே ஆச்சு. ஆனால் தேட்டரில் வந்து நீங்கள் அந்த உங்களோட ஆட்டிடியூட், ஏன்னா இப்போ நான் மறுபடியும் அதை சொல்லுவேன், நீங்கள் இப்போ அவருக்காக முதல் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் எல்லாருமே பயங்கர ஷாக். அது அப்படி எப்படி இருந்தது அந்த ரியாக்ஷன்? அதை பார்த்து உங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ எவ்வளோ பேசணும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. டிவிக்கு ஐடிவிங்லேருந்து கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ சொல்லவே இல்லையே, என்ன ப்ரோ எப்படி சஸ்பென்ஸாக வச்சுட்டீங்களே. அதுதான் ப்ரோ சஸ்பென்ஸு. ஒன்று நான் ஒன்றும் பெரிய சீன்ஸ் ஒன்றும் பண்ணலை, அது எப்படி வந்திருக்கும்னு எனக்கு தெரியல, அது எப்படி ரிசீவ் ஆக போகுதுன்னு தெரியல. நான் வந்து ஏதாவது ஒன்று நான் என்னோட சந்தோஷத்துக்காக பேச போய் அது நான் ஏதோ ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது, இது ரொம்ப ஓவராக சீன் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது, டே யாரா நீ போட அந்த பக்கம் இத்தனோண்டு சீனை நினச்சிட்டு ஏன்டா அப்படின்னு. பட் இப்போ வந்து டேய் சின்ன சீன் தான்டா, நான் ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சலங்கை கட்டி விட்ட மாதிரி தான் குதிச்சுட்டு இருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி ப்ரோ. ஏன்னா எங்கள் அண்ணனோட எங்கள் சீஃப் மினிஸ்டரோட நான் நடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் எப்படி சும்மா இருப்பேன்? நான் ஏன் சும்மா இருக்கணும்? அப்படிதான் ஆடிட்டு இருக்க போறேன். மக்களே ப்ளீஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சாரி ப்ரோ, நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? அவரை இன்சல்ட் பண்ணும் பொழுது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ஆனது தியேட்டர்ல வந்து, அதுவும் அண்ணன் வந்து வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற அண்ணனோட அந்த 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 ஸ்பெஷல் டயலாக் என்ன பார்த்து சொல்லுவாரு. ஸோ நான் வீட்டில் சொல்லுவேன், இங்க பாருங்க, ஹலோ இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோக்கு வந்து காப்பி ரைட்ஸ் நான் தான் வச்சிருக்கேன். ஏன்னா என்னதான் பார்த்து அண்ணன் சொன்னாரு, ஏன்னா எந்த மீட்டிங்ல இருந்தாலும் இனிமே காப்பி ரைட்ஸ் எந்து அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். இமேஜின் அண்ணன் வந்து இது சொல்லி கொடுக்க போறியா, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னும் போது தேட்டர் அவ்வளோ அலறாங்க. எங்க வீட்டில் இன்ஃபேக்ட் அண்ணன் சொல்லுவாரு, அவங்க அம்மா கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் ஒரு பிரசவ வலியை தாங்குற பெண்ணு வந்து எவ்வளோ வலிமையானவள்னு. அப்போ அம்மா வாஸ் நெக்ஸ்ட் டு மீ. ஸோ அம்மாவுக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமை, பிகாஸ் இட்ஸ் ஆல் கனெக்டிங் டாட்ஸ் இல்லையா? அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து கிளாப் பண்ணி இது பண்ணாலுமே எனக்கு அதுதானே அப்ரிசியேஷன். நான் வந்து அவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருக்கேன் எல்லாரையும். ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ரைட். அந்த நெகட்டிவ் பண்ணுறதுக்கான பவர் அதுதான். என்னதான் ஒரு நெகட்டிவ் பண்ணாலும் அண்ணன் ரீபவுண்ட் ஆகும்போது அது அப்படியே ஒரு வேற ஒரு எலிவேஷன் போகுது பாருங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பியூர் பிளெஸிங். அது நடந்ததுக்கப்புறம் நான் மனசு மாதிரி அண்ணனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி நான் வந்து ஹெல்ப் பண்றேனே, நான் வந்து ட்ரெயின் பண்றேனே அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கிளாப்ஸா, அவ்வளவுதான். ஐயோ, இந்த டிரான்சிஷன் தான், இந்த பிறவி பயனை நான் அடைஞ்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த டிரான்சிஷனுக்காக, ஏன்னா எப்பவுமே வந்து எனக்கு வாணிராணில அது கிடைச்சது. ஒரு கேரக்டரா இருப்போம், அப்புறம் ஒரு கேரக்டரா மாறுவோம் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன். வந்து மக்கள் எல்லாருக்குமே ஒரு டிரான்சிஷன் இருந்துச்சுன்னா உடனே கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணான்டா ஆனா பாரு மாறிட்டான் அப்படின்றது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அண்ணன் கூட பண்ணும்போது அந்த சின்ன கேப்லேயே எனக்கு ஒரு டிரான்சிஷன் கிடைச்சதுன்னா அதை விட என்ன ஒரு இருக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ எல்லாருமே வந்து அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது உங்கள் டிரான்சிஷன். நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டதெல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக இருந்ததுன்னும் போது எனக்கு வந்து அதுதான் வேணுன்ற மாதிரி ஐ வாஸ் பிளானிங். ஏன்னா அண்ணன் கூட பண்ணும்போது நான் எதையும் ஓவராக பண்ணிடக்கூடாது, ஓவர் எக்ஸ்பிரசிவ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவரை பார்த்து ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்படிலாம் இல்லாமல் அந்த ஸ்கேல்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ வாஸ் வெரி ஷுவர். ஸோ அது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அவரே வந்து வாண்டடாக உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த வாய்ப்பெலாம் கிடைச்சா நம்மளாம் நிற்க வச்சு ஒரு 1/4 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது விஷயங்கள் கடைசி படம் நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா, அண்ணன்ட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் பண்ணேன். எனக்கு வந்து அக்கிலீஸ் சொல்லிட்டு ஒரு க்ரீக் ஒரு பெரிய கிங், அவரை வந்து க்ரீக் தளபதின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஹீஸ் ஒரு பார்ன் ஃபைட்டர் அவர். ஸோ வந்து என்கிட்ட வந்து ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு நான் ஆர்டர் பண்ணி, நல்லா இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, அவர் வந்து இந்த ஸ்பியர்லாம் வச்சு ஷீல்டெல்லாம் வச்சு அந்த ஹெல்மெட்லாம் போட்டு அந்த ஒரு பிரான்ஸில் வந்து பயங்கர பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு பவர் பேக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நான் ஒரு பெரிய கிளாஸ் ஃப்ரேமில் பண்ணி நான் அண்ணனுக்கு வந்து கிஃப்டாக வந்து, அண்ணன் திஸ் இஸ் க்ரீக் தளபதினு, 4 hour இந்தியன் தளபதி அப்படின்னு சொன்னோன்னே
அப்படியே சிரிச்சிட்டாரு. Okay. ஹீ லவ்ட், அதை பார்த்துட்டே இருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூன்னு வாங்கிட்டு ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கீப் இட் இன் மை ஆஃபீஸ்ன்னாரு. நான் பாருங்க, நான் அது கரெக்டாக சொன்னேன். ஏன்னா கிரீக் தளபதி மை ஸ்மால் கிஃப்ட் டு ஆர் இந்தியன் தளபதின்னு. ஸோ இதுதான் வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு 10 minutes அண்ணனோட கேரவனில். ஹி மேட் மீ சிட். சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றத எடுத்துகிட்டு சொல்ல. இல்லைண்ணே எனக்கு இதுவே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் அண்ட் பி வித் யூ அப்படிங்கிற இந்த விஷயமே நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அண்ட் என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வீடியோ காலில் பேசி ஹாய் ஹலோன்னுலாம் சொன்னார். ஹீ ஸ்போக் டு மை கிட்ஸ் அண்ட் ஆல். அண்ட் சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கக்கூடாது, லுக்கு வந்து ரிவீல் ஆகிடக்கூடாது. அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் மை சன்ஸ், நோ ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அப்படின்னு. பட் எல்லாம் எப்படி இருக்கீங்க, அவங்க இங்கே எல்லாம் அவங்க ஸ்வீடனில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீ ஸ்போக் டு தெம். அண்ட் அண்ணா வந்து நல்லா படிக்கணும், ஆல் தி பெஸ்ட் இதெல்லாம் சொன்னார். எவ்வளோ இருக்கு பாருங்களேன் நான் செரிஷ் பண்ணுறதுக்கு. என்னோட அது அப்படியே என்னோட மெமரிஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த ஸ்லாம் புக் அந்த மாதிரி ஃபுல் பேஜ் அண்ணனோட அந்த ஸ்லாம் புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு. கடைசி படம் பொலிட்டிக்கல், இதை கனெக்ட் பண்ணி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பேசுங்க. எதுவுமே பார்க்கல ப்ரோ. ஓகே, ஒரு கரை வேஷ்டி பார்க்கல, ஒரு வெள்ளை வேஷ்டி பார்க்கல. அண்ணன் வந்து ஒரு ஃபோன் கையில் வச்சு நான் பார்க்கல. கட்சி சம்பந்தமான மக்கள் யாரையும் பார்க்கல. பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு ஒன்லி சினிமா. ஓகே, அந்த 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 ஃபோக்கஸ் இருக்கு பாருங்களேன். அவரை பார்க்க நிறைய பேரை வர வச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம், கட்சி சம்பந்தமான மீட்டிங்ஸ் நடத்தியிருக்கலாம். ஆனால் ஷூட்டிங்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இருந்தார். யாருமே இல்லை. நான் கூட பார்த்தேன், யாராவது வந்து டிவிகே ஃப்ளாக் வச்சோ இல்லை ஏதாவது வண்டி பார்க் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது அந்த வேஷ்டிகள் போட்ட யாராவது பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களான்னா என்டையர் ஷூட்டிங் நோபடி வாஸ் தேர். அப்போதான் வந்து கட்சி ஆரம்பிச்ச டைம் அது. ஆமாம், 2 years முன்னாடி ஆரம்பிச்ச டைம் அது. ஸோ அப்போ எவ்வளோ பிஸியாக இருந்திருக்கணும் அவர். பட் மந்த்லி 20 days வந்து அவர் ஷூட்டிங் அலாட் பண்ணாருன்னா பாலிட்டிக்ஸுக்குள்ளே பற்றி பேசக்கூட மாட்டார். ஸோ ஒன்லி மூவிஸ் தான், டிஸ்கஷன்லாம் மூவிஸை பற்றி தான் இருக்கும், லுக்ஸை பற்றி தான் இருக்கும், அதை வந்து கண்டினியூட்டியை பற்றி தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள். நிறைய விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் நான் கேள்வி வைக்கிறேன். ஹெச் வினோத் அவரோட இயக்கத்தில் ஜனநாயகன் தான், ஆனால் தளபதி விஜய் அவரோட தலையீடு இருந்தது அப்படின்னு நிறைய பேர், குறிப்பாக வசனம்லாம் வந்து பாதி இது இப்படியே எழுதிட்டாரு, அவர் பேர் மட்டும் ஹெச் வினோத்னு போட்டுக்கிட்டாங்க. டெஃபினெட்லி நோ ப்ரோ, டெஃபினெட்லி ப்ரோ. ஏன்னா நான் வினோத் சாரை பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் சொல்லி ஆகணும். அவர் எப்படின்னா ஒரு டீட்டெயிலிங் வந்து ஓரளவுக்கு பண்ணலாம். இப்போ வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என் பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் அது ஃப்ரேம்லேயே இருக்காது, அது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், ஒரு பிளராக தான் இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்கணும், என்ன கலர் இருக்கணும் அதில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் முன்னாடியே மைண்டில் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு அவ்வளோ மெனக்கிடுறாரு. அந்த ஃப்ரேம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும். அப்படின்னா வினோத் சாரோட நுவான்சஸ் டீட்டெயிலிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து 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 செஞ்சார். நான் அப்படியே உட்காந்து, எனக்கு ஷார்ட் இல்லாத டைமில் உட்காந்து நான் அப்படியே, ஏன்னா திஸ் இஸ் லைக் நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இது நமக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் ஐ பி வாட்சிங் தெம் ஒர்க்கிங். ஸோ அவரும் கேமராமேன் சாரும் சேர்ந்து வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கங்கும் போது என்டையர் ஃப்ரேமை வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணுவார். நான் ஒரு டயலாக் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பொண்ணோட அப்ளிகேஷன் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, அப்புறம் ஏன் சார் வந்தீங்க அப்படிங்கிற டைலாக, அருண் சார் அந்த அப்புறம் ஏன் சார் வேணாம், அப்புறம் ஏன் வந்தீங்க, அவ்வளோதான். சார் வேணாமா சார், வேண்டாம், ஓகே. அதாவது அந்த எடிட்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே கிளியராக இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு தெரியும் ஃபுல்லாக அண்ணன் தான் இருக்கணும் படத்தில், 3 மணி நேரம் ஆல்ரெடி. என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு இந்த சாருங்கிற ஒரு 4 செகண்ட் எதுக்கு படத்தில், அண்ட் தேவையில்லாத டைலாக்ஸ் எதுக்கு? ஏன்னா சீரியலில் வந்து ஒரு பெரிய இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பேசினே இருப்போம் இல்லையா. ஸோ எதுவுமே இல்லை, அவ்வளோ கிளியராக இருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு ஷார்ட் வைக்கிறாருன்னா விஜயண்ணா எதுக்குமே ஏன் எதுக்குலாம் கேட்கவே மாட்டார். ஷார்ட் முடியும், விஜயண்ணாக்கு வந்து மானிட்டர் வந்து பார்ப்பாரு, மானிட்டரில் பார்ப்பாரு, ஓகே டன், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 2 பேருக்கும் ஓகேனா ஓகே. ஸோ விஜயண்ணா வந்து அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும், அந்த அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறாரு. ஸோ போத் டைரக்டர் அண்ட் விஜயண்ணா, if they both are happy, the shot is okay. பட் இதை வந்து எனக்கு டைலாக் இது இல்லை, என் டைலாக் அது, என் டைலாக் இது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இட் வாஸ் ஆல் ஒர்க் டுகெதர்.
இப்படி இப்படி ஒர்க் பண்ணா தானே வந்து ஒரு டீமா சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ யாருக்கும் எந்த ஈகவும் நான் பார்க்கல. தேர் ஆல் வெரி கிரவுண்டட், தேர் ஆல் அமேசிங் பர்சனாலிட்டிஸ். அப்புறம் என்னத்துக்கு இதுல வந்து நான் அவரு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாரு, இவரே எல்லாத்தையும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தே ஆல் ஒர்க்ட் அஸ் அ பியூட்டிஃபுல் டீம், வண்டர்ஃபுல் எனர்ஜெட்டிக் டீம். சூப்பர். அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் செம்மையா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து எப்போ கிரவுண்டடா இருக்காரோ, அது ஹீரோவும் சரி டைரக்டரும் சரி. இப்போ இதில் வந்து அந்த மேல் ஈகோ, பொசிஷன் ஈகோ, டைரக்டோரியல் ஈகோ, ஹீரோஸ் ஈகோ, இந்த மாதிரி எந்த பேச்சுக்குமே அங்கே இடம் இல்லை. தேர் ஆல் வெரி ப்ராட் மைண்டட், வெரி கிரவுண்டட், ரொம்ப சிம்பிள். என்ன சார்ன்னு கூப்பிட்றாரு வினோத் சார், இல்லையா? எனக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட், எனக்கு எவ்வளோ பெருமை எனக்கு அதில். அப்படி இருக்கும்போது ஹி இஸ் சச் அ ஹம்பிள் பர்சன் சார், ரெஸ்பெக்டபிள் பர்சன். எல்லாரையும் ரெஸ்பெக்ட் தான் நடத்துறாரு. அண்ட் வினோத் சாரோட அசிஸ்டன்ட் தம்பிங்க எல்லாருமே அப்படிதான். ஓகே, எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப பிளான்டா இருப்பாங்க. ஒரு ஷாட் ரெடினா அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஷாட் கரெக்டா ரெடி. அந்த பொசிஷன் கூட நம்ம மாற்ற வேண்டாம். ஸோ கிளீனா பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டீம் எல்லாமே. ஸோ வந்து நம்மளை நிற்க வச்சு அப்புறம் லைட் மாத்துறது, அப்புறம் அதை மாத்துறது எல்லாம் கிடையாது. கிளீன் ஸ்லேட், ஹோம் ஒர்க் டன், எக்ஸிக்யூட்டட். பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய பட்ஜெட்டில் நடக்குது, பெரிய ஹீரோஸ், பெரிய இயக்குனர் அப்படின்னு. அங்கே எப்படியா இருந்தாலும் ஒரு கேரக்டர் இருக்கும், சுட்டித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு. நீங்கள் இருக்கக்கூடிய செட்டில் மமிதா அவர்களாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யார் இருந்தது ரொம்ப? மமிதா மேம் இஸ் வெரி வெரி ஹம்பிள் ப்ரோ. ஓகே, அவங்க வந்து நான் அந்த டைம்லேயே வந்து 2-3 மூவிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிரேமம்லாம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஹம்பிள். நான் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்வேன்மா, யார் ஒருத்தர் அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணுறாங்களோ, தே ஹாவ் அ கோல்டன் ஆர்ட்மா. ஏன்னா ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டென்ஷனை வந்து பைலப்பாற டென்ஷனை அசிஸ்டன்ட் மேலே தான் போடுவாங்க. உடனே அவங்கள தான் வந்து ஏதாவது ஒன்று மூஞ்சி காட்டுவாங்க, எரிச்சலை ட்ரீட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று வார்த்தையை விட்டுருவாங்க. பட் வந்து டு ட்ரீட் தேர் அசிஸ்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஒன்ஸ் கேரக்டர் தான் ப்ரோ. அவங்க வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை அவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அது ஓகேங்களா அப்படின்னு வாங்க போங்கன்னு சொல்லி ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து ஐ வாஸ் லைக் வாட் அ ஹம்பிள் பர்சன். மற்றவங்களை கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து ஹைட்ஸ் கொண்டு போகும். யூ மார்க் மை வேர்ட்ஸ், மமிதா மேம் வில் கோ ஹேவர், அவ்வளோ ஹைட்ஸ் போவாங்க. சச் அ டேலண்டட் பர்சன். சுடுன்னு அந்த ஒரு கேரக்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷீ வில் ட்ரை டு டூ சம்திங். அண்ட் விஜயண்ணா இருந்தாருன்னா எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆகிடுவோம். ஏன்னா பின்ட்ராப் சைலண்ட்ல இருக்கும். பின்ட்ராப் சைலண்ட்ல இருக்காது. விஜயண்ணா வந்து பயங்கர கிண்டல் பண்ணுவார் எல்லாரையும். இப்போ ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டோம்னா வச்சு கிண்டல் பண்ணி வேற லெவல் ஃபன் பண்ணுவார். ஸோ ஆனால் நம்ம வந்து இட்ஸ் லைக் சச் அ பிக் ஆர்டிஸ்ட்னும் போது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி அமைதியாயிடுவோம் இல்லையா? ஸோ அப்படிதான் இருந்தது. மேபி தட் ஒன் பர்சன் யார் ரொம்ப பிளேஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஐ வில் சே மமிதா மேம் தான். மமிதா மேம். ஓகே, எனக்கு ஓவராலாக உங்களோட லாஸ்ட் டே எப்படி இருந்தது? ஒரு எமோஷன் இருந்தது? ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இன்னும் 2-3 சீன்ஸ் இருந்தது. ஓகே, அதனால உங்களுக்கு எனக்கு அதுதான் லாஸ்ட் டேன்னு எனக்கு தெரியல. ஸோ வினோத் சார் சொல்லும் போது இன்னொரு 2 days இருக்கும் சார். கொஞ்சம் கொடைக்கானல் சீக்வன்சஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க. அந்த மலைவாசி ஃபேமிலியில தான் நான் கனெக்ட் ஆகுற மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆல்ரெடி மூவியோட லென்த் இஸ் ஸோ மச் இல்லையா? ஸோ வந்து எனக்குமே வந்து ஐ ஃபெல்ட் ஜஸ்டிஃபைட், இதுதான் கரெக்டு. அண்ட் இன்னும் எனக்கு வந்து அண்ணன் எனக்கு கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லி என்ன ஹக்லாம் பண்ணுவார். அப்புறம் அந்த ட்ரைனிங் சாங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் லென்த்தெல்லாம் இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் ட்ரிம் பண்ணும்போது அண்ட் மேஜர் சீன்ஸ் எல்லாம் ட்ரிம் ஆகாமல் இருந்ததுலேயே ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நான் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி என்னோட இது மொத்தமாகவே ட்ரிம் ஆகிடுச்சு அப்படின்னு. அது ஒரு பெரிய பிளெஸிங் இல்லை ப்ரோ. என்னதான் நம்ம அண்ணன் கூட நடிச்சிட்டாலும் அது வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனில் நமக்கு வந்து ஃபுல்லாக கட் ஆகாமல் எடிட் ஆகாமல் வரதே வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படி அமைஞ்சதே எனக்கு பெருசு. ஸோ இதில் வந்து அது கட்டு இது கட்டுலாம் வந்து நோ செகண்ட் தாட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ். இல்லை, நாங்கள் பார்த்ததே 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படின்னா கட் பண்ண போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஐ ஹர்ட் அந்த அன்கட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், ஸோ அது இன்னும் ஃபன்னாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் எனக்கு அது லாஸ்ட் டேன்னு தெரியல, பட் ஐ ஹேட் சாலிட் டைம் ஸ்பெண்ட்
வித் எவ்ரிபடி. நான் வந்து நானே ஃப்ரீயாக இருக்கும்போது பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் வந்து வினோத் சாருக்கும், கேமராமேன் சாருக்கும், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாருக்குலாம் ஐ வாஸ் ஜஸ்ட் கிஃப்டிங் தேம், சார் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ மெமரி ஃபார் மீ. ஸோ என்னோட அன்புக்காக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் பெயிண்டிங் டு யூன்னு. அண்ட் வினோத் சார் வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு பிரதர், உங்களுக்கு நல்லா இருக்கு பெயிண்டிங் சொல்லிட்டு ஜஸ்ட் ஹேட். ஸோ தட் வாஸ் மை லாஸ்ட் டே. பட் இன்னும் 2 நாள் இருக்கும் நான் நினச்சிருந்தேன். பட் தட் வாஸ் த லாஸ்ட் டே. ப்ராப்பராக ஃபேர்வெல் சொல்ல முடியல அண்ணங்கிட்டையும் சரி, அந்த மொத்த டீம் கிட்டையும். இவ்வளோ உழைப்பு அந்த லீக் ஆன பொழுது உங்களுக்குன்னு உள்ள ஒரு நடிகர், அந்த நடிகர், ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் பிறவி நடிகனே கூட வச்சிருந்தாலுமே கூட லீக் ஆகும்பொழுது அந்த நடிகனுக்கு ஒரு வலி இருக்கும். உங்களுக்கு எப்பேற்பட்ட வலியை கொடுத்து? இட் வாஸ் லைக், நான் வந்து அப்போது பாண்டிச்சேரியில் இருந்தேன். இந்த நியூஸ் வரும்போது நான் கார் பார்க் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் காரில் நான் வந்து உட்காந்து அப்படியே ஒரு கண்லேருந்து தனியாக ஊற்றுது எனக்கு. ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய கெரியர் பில்டிங், ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பாரு. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதேமாதிரி வினோத் சாரையும் பார்த்துருப்பாரு. அவங்க எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பாங்களேன்னு எனக்கு தெரியல. எனக்கு திஸ் இஸ் ஒரு என்னோட லைஃப் பிகினிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது, லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நடக்கல அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து விட்ட முருகன் வந்து இதுக்கப்புறம் நம்மளை கைப்பிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ கூட்டிகிட்டு போட்டோம். பட் இப்படி லீக் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். இட் வாஸ் தட் பெயின்ஃபுல். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாண்டடாக கால் பண்ணி அந்த ப்ரிக் பண்ணுற மாதிரி வெந்த பொண்ணில் வேலை பார்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம், என்ன மச்சான் லீக் ஆயிடுச்சாமே, ஃபுல் படம் ஹெச்டியாமே, ஐயோ நான் பார்த்தேன் மச்சான், அப்படி நான் இந்த சீனை பார்த்தேன் மச்சான் இப்படின்றதெல்லாம் இட் வாஸ் ஐ வாஸ் அஜிடேட்டட். இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தென் நான் யோசித்தேன், ஓகே ஒரு மனுஷனை நீங்கள் எவ்வளோடா அடிப்பீங்க? அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டு, ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, யூ நேம் எனிபடி, எல்லாருமா சேர்ந்து அவரை ட்ரிகர் பண்ணுறீங்க. ஆனால் அவர் எங்கேயாச்சும் பிரேக் ஆனாரா பார்த்தீங்களா? அவர் பிரேக் ஆனது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அந்த கரூர் இன்சிடென்ட்டில் தான். ஏன்னா தட் வாஸ் சச் அ பெயின்ஃபுல் இன்சிடென்ட். அந்த ஒரு விஷயம் அவரோட ஹார்ட்டை வந்து ப்ரிக் பண்ணி போக் பண்ணி கிழிச்சிருக்கோம். பட் மற்ற எந்த பிரச்சனைக்குமே அவர் வந்து பிரேக்கே ஆகலை. இட் வாஸ் ஆல் ப்ரிப்பேர்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. தட் மேக்ஸ் பர்சன் ஸ்ட்ராங் ஹார்ட்டட் இல்லையா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏன் நம்ம லைஃப்பில் வருதுன்னு நம்ம 1000 கேள்வி கேட்போம். பட் ஆனால் நானுமே என் லைஃப்பில் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், நிறைய இஷ்யூஸ், நிறைய பிரச்சனைகளை என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போல்லாம் வந்து உட்காந்து ஒரு மூலையில் வந்து முடங்கி போயிடாமல் வாட் எவர் ஐ எம் நவ், ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சிருக்குன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆல் சச் இன்சிடென்ட்ஸ் இன் ஆர் லைஃப். அதுதான் விஜய் அண்ணாவை இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட்டட் பர்சனாக, ஸோ ஒரு ப்ராப்பர் சீஃப் மினிஸ்டர் எலிஜிபிள் கேண்டிடேட்னா அது அவர் தான். எவ்வளோ பிரச்சனை ஹேண்டில் பண்ணார் பாருங்க. ஸோ அதை வச்சு நான் தைரியம் சொல்லிக்கிட்டேன் எனக்கே. ஏன்னோ நாம வந்து விஜயண்ணா ஷேடோவில் நிற்கிறோம். ஸோ அவர் எல்லா அம்பையும் அவர் தான் முன்னாடி நின்று வாங்கிட்டு இருக்காரு. அவரே அசராமல் நிற்கிறாரு. ஸோ வந்து எது நடந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அண்ணாக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். எல்லா அம்பையும் அண்ணா வாங்கினாரு. பட் இட் வாஸ் ஸோ வெரி பெயின்ஃபுல். அவருக்கு இன்னும் பெரிய பெயினாக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரொடியூசரோட டைமுக்கும் மணிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் சார். சீரியலில் தான் நான் பார்த்துருக்கேன். 2 கேமரா செட்டப் இருக்கும். இங்கே ஒரு ஷார்ட் நடிப்பாங்க. சார் இங்கே அவங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணேன், நீங்கள் அந்த கேமராவுக்கு போங்கம்பாங்க. இங்கேருந்து அங்கே போய் அங்கே ஒரு சீனுக்கு வேற ஒன்று நடிச்சிட்டு இருப்பாங்க. இது சீரியலில் தான் நடக்கும். ஏன்னா டைம் இஸ் மணி. ப்ரொடியூசரோட டைம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் அசம்பிள் பண்ணுறோம், இவ்வளோ காசு செலவு பண்ணுறோன்னா எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. ஆனால் எந்த மூவிஸ்லையும் நான் எப்படி நடக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். இந்த ஃப்ரேமில் இருப்பார், இந்த கேமராவில் இருப்பார், இது முடிஞ்ச உடனே அந்த கேமராவுக்கு போவார் சார். நடந்தே போவார் சார். நோ அது இங்கே இருக்கும், அது பீச் எண்டில் இருக்கும், காரில் போகலான்னா இல்லை நோ ப்ராப்ளம் வாங்க அப்படின்னு அவரு கூட அவரே பிடிச்சிப்பாரு. அசிஸ்டண்ட் பிடிக்க விட மாட்டார். அவரே பிடிச்சிட்டு நடந்து போவார் ஜாலியாக. அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வருவார். ட்ரெஸ் சேஞ்ச் 5 மினிட்ஸ் மேலே எடுத்துக்க மாட்டார். ஸோ ஒருத்தர் ப்ரொடியூசரோட டைமுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா அப்போ எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அவரோட மணி, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும். ஸோ நம்மளால ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது, ஒரு படம் இப்படி லீக் ஆகுதுன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் ஐ ஹர்ட் அண்ணா செட் எல்லாமே நல்லதுக்கு தான், எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னு. ஸோ ப்ரொடியூசர் சாரும் சரி, வினோத் சாரும் சரி, எல்லாருமே ஸ்ட்ராங்காக நின்னாங்க. எவ்ரிபடி பிலீவ்ட். ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஸோ அவங்க வந்து இதெல்லாம் கூட வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அப்புறம் என்ன,
அந்த எதிரிகளை நம்ம சேர்த்துக்கலன்னா அப்புறம் எப்படி ஒரு வெற்றி நம்ம ருசிக்க முடியும், ரசிக்க முடியும்? ஸோ அந்த வெற்றியை ரசிக்கணும்னா இந்த மாதிரி பெயின்ஸ் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த வெற்றி தான் இப்போ திரையரங்கில் பார்க்குறோம், கொண்டாட்டம் திருவிழா மாதிரி தினமும் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த லாஸ்ட் போர்ஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எண்டு கார்டு நம்ம சும்மாவே அந்த படத்தை பார்த்து அழுதுட்டு தான் வருவோம். ஆனால் கடைசியாக நீ என்னடா நான் இன்னும் உங்களோட தான்டா இருக்கேன் அப்படின்னு அந்த பிரியமுடன் விஜய் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப எமோஷனலாக இருந்தது ப்ரோ, ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நான் ஆடியோ லான்ச் போயிருந்தேன், அங்கேயுமே அண்ணன் வந்து கடைசியாக ஒரு தடவை இது சொல்லணுமான்னு தெரியல, திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு நாங்கள் ஸ்டேஜில் ஆடும் போதும், அண்டு இல்லை நீங்கள் என்னதான் அழ வைக்கணும்னு நினச்சா நான் அழமாட்டேன்னு சொன்னதும், இங்கே வந்து இப்படி பாய் சொல்லிட்டு போகிறதும் என்னமோ எனக்கு வந்து எப்படின்னா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என் கூட இருந்தாங்கன்னா என்ன அறியாமல் எனக்கு ஒரு 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 ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். இன்ஃபேக்ட் நிறைய டைம் அழுதுருக்கேன். ஸோ எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா ஐ ஃபீல் ஸ்ட்ராங். அதே தான் எனக்கு அண்ணன் கூட இருக்கும்போது நான் சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஐ எம் நாட் கைண்ட் ஆஃப் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒரு ட்ராமா பண்ணுற பர்சன் கிடையாது ப்ரோ. எனக்கு என்ன ஹோல் ஹார்ட்டடாக தோணுதோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் தட். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் இருக்கும் அவர் இருந்தாருன்னா. ஸோ அவர் இல்லை, அவர் பாய் சொல்லிட்டு போகிறாருன்னும் போது ஐ எம் ஃபீலிங் வீக். ஏதோ எனக்கு ஒரு வீக்கான ஒரு ஃபீலிங் எனக்கு இதுக்கப்புறம். ஏன்னா நான் வந்து அண்ணனோட இந்த 69 மூவிஸில் அட்லீஸ்ட் ஒரு 40 மூவிஸை FDFSல ஆல்பர்ட் தேட்டர்லேருந்து உதயம் தேட்டர்லேருந்து எல்லா தேட்டர்லேயும் அந்த ஷர்ட்டை கைட்டி சுற்றி டான்ஸ் ஆடி எங்கள் காலேஜ் டைம்லலாம் கில்லிக்கு வந்து நாங்கள் ஆரத்தியெல்லாம் எடுத்தோம் ஸ்க்ரீனில். அண்டு அந்த சில்லறையெல்லாம் எடுத்து செதற விட்டுருக்கோம். அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு வெறியன் வந்து ஆஸ் அ தளபதி வெறியன் ஐ எம் கோனா மிஸ் ஹிம் சோ மச். அந்த பாய் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஐ வாஸ் என்ன சொல்கிறேனே தெரியாத அளவுக்கு சேட். ஓகே, சேட் மொமெண்ட் வில் டெஃபினெட்லி லீவ் அ ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க. பட் திஸ் டிடன்ட் லீவ் அ ஸ்கார். ஏன்னா அண்ணன் வந்து மக்களுக்காக வந்திருக்காரு. அடுத்த ஒரு பெரிய மக்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக போயிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது திஸ் டிடன்ட் லீவ் அ ஸ்கார். இட்ஸ் அ ஹாப்பி ஃபீலிங் அகெயின். ஸோ என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து சட்டமன்றத்தில் போய் நின்னாலுமே அவர் போனால் ஒரு ரீல் பார்த்தேன், அவர் போனால் மக்கள் அவரை மறந்துடுவாங்கடா படத்தை விட்டு போனா அப்படின்னு. அவர் போனதுக்கப்புறம் மக்கள் படம் பார்க்கறது மறந்துட்டாங்க. எல்லாரும் சட்டமன்றத்தை ரசிச்சு பார்க்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி அது வந்து இண்டஸ்ட்ரிக்கும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சரி, தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி, இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி அ பிக் ஹிட். கண்டிப்பாக. பட் எல்லாருமே வந்து அண்ணனை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் அகெயின் ஃபார் அ ரீசன். இந்த எண்டு கார்டை பற்றி இவ்வளோ தூரம் பேசிட்டோம். ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு பார்த்தீங்களா நீங்கள்? மரண மாசு ப்ரோ. நாங்கெல்லாம் வந்து நடுவில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அண்ணன் வந்து அந்த மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, டைட்டில் கார்டில் வந்து வெறும் நேம் மட்டும் தான் போடணும்னு சொல்லிட்டாருலாம் கேள்விப்பட்டோம். அப்போ வந்து எல்லாரும் ரீல்ஸ் எல்லாம் போட்டு, அண்ணா இதோ பாருங்கண்ணா உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து மற்றவங்களை அடிப்போம், ஆனால் எங்கள் தளபதிக்கு ஒன்றுனா நாங்கள் சீஃப் மினிஸ்டரே அடிப்போம் அப்படின்னதெல்லாம். ஓகே, லைக் அதெல்லாம் முடியாதுண்ணா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வேணும்ண்ணா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷர் ப்ரோ. அப்படியா எப்படியாவது அண்ணன் ஜெயிச்சிடணும், எப்படியாவது அண்ணன் ஜெயிச்சிடணும். நான் கூட ஒரு ரீல் பண்ணியிருப்பேன், நோ எப்படியாவது ஜெயிச்சிருந்தா ஊர் ஃபுல்லாக பஞ்சாயத்து தீர்த்து வச்சிருக்கிறோம், நீ ஜெயிக்கல எங்களை போட்டானுங்க அப்படின்றதுலாம். ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து வேற என்ன வேணும்? அண்ணனோட படத்துல நீங்க முதலையே ரிலீஸ் பண்ண விட்டுருந்தா சாதாரணமா தளபதி நடிக்கும், தளபதி விஜயன் தான் வந்திருக்கும். மாண்பு மிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அண்ணனோட சைனோட எப்படி இருந்திருக்கும்? பிளாஸ்ட் அப்படின்னு சும்மா எல்லாம் சொல்லல, திஸ் வாஸ் a real blast.